ஏன் இவ்வளவு கோபம் வருது விஜய் மீது உங்களுக்கு? அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு, இனிமே தான் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியும். இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் எந்த மாதிரியான திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வர போறாருங்கிறத இந்த மக்களுக்கு புரிய போகுது. அதுக்குள்ள யாரு உங்க பக்கம் நீங்க என்ன சீமானவர்களும் தானே சார் தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தானே சார் அழைச்சாரு. உங்க பக்கம் எல்லாம் வச்சு அவர் இது பண்ணும்போது உங்க பிராடுக்கு பக்கம் நாங்க வரணுமா? நீங்க பண்ற பித்தலாட்டத்தை நாங்க ஆதரிக்கணுமா? இல்ல நான் கேட்கிறேன், உங்க பித்தலாட்டத்தை நாங்க ஆதரிக்கணும் அப்படித்தானே? இல்ல சார், விஜய் அவர்களும் சீமானவர்களும் பெங்களூர் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போய் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து அது படத்துக்காக பேசியிருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஈசிஆர்ல நாங்க என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. ஈசிஆர்ல காருக்குள்ள உட்காந்து 2 பேரும் கதை பேசி கதை கேட்டுக்கிட்டு போன வரலாறுகள்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து திரைப்படத்துறையில் சகசம். நான் என்ன கேட்குறேன்னா, சீமானுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? ஏன் விஜயை வந்து சீமான வசிப்பேன்? விஜய் அவர்கள் எங்கேயாவது சீமான ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு எப்போலேருந்து இந்த பிரச்சனையை தொடங்குறீங்க தெரியுமா? கருணாநிதியை காரி துப்பியதும், கருணாநிதியை காரி உமிழ்த்ததும், கருணாநிதியை கேவலமாக பேசியதும், கருணாநிதியை பற்றி பாடல் பாடியதுக்கு பிறகும் கூட முதலமைச்சரை துக்க நாளில் போய் விசாரிக்கிறங்கிற பேரில் அங்கே போய் ஒப்பந்தம் போட்டு பேசி இன்னைக்கு விஜயை எதிர்ப்பதற்கு திமுக கொடுக்குற அச்சீவ்மெண்ட்டில் சீமான் சைட் கொடுத்தார்.